ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல சார். நீங்கள் வளரலாம், நீங்கள் இமீடியட்டாக 26 நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல. நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு கூட்டணி கவர்மெண்ட் வந்துன்னா அதிமுக மெஜாரிட்டி வரலன்னா வேணால் கூட்டணி கவர்மெண்ட்டில் வேணால் வரலாமே தவிர நீங்கள் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து எடுத்த 33% இங்கே வந்துடாது. அதுக்கான வாய்ப்பு வந்து ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் இருக்குது. 20%னா அதை 25% மாற்றலாம், கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆட்சிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது நீங்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல், அதுக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து உங்கள் தெளிவாக அணுகுமுறையை கையாளாமல் நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து என்ன பண்ணார், ஏதோ பாஜக பெருசாக வளர்ந்துருதுன்ற மாதிரி சொன்னார். இப்போ அப்படி பிக்சர் தானே தர்றாரு. இப்போ அப்படியே ஒரு பிக்சர் மறுபடியும் கொடுக்குறாரு அவர். ஆக்சுவலாக அந்த பிக்சர் வந்து உண்மை இல்லைன்றது பார்லிமெண்ட் தேர்தலில் முடிஞ்சு போச்சு. அரித்மெட்டிக்கலாக பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா இருந்தால் வின் பண்ண முடியும், ஓரளவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும் டஃப். அதில் வந்து பாமகவும் தேமுதிகவும் சேர்ந்தாங்கன்னா இன்னும் பெரிய ஒரு வெற்றியாக ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு ஃபைட்டை வந்து திமுக அணிக்கு கொடுக்க முடியுன்றதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி அண்ணாமலை இருக்கிறதுனால அண்ணாமலை இல்லாத இருக்கிற பட்சத்தில் வேணால் கூட்டணி போன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி கையில் எடுத்திருக்காரு. அது பாஜக மேலிடம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அண்ணாமலை அவங்க எப்படி எடுத்துன்னு போகிறாங்க பிப்ரவரி மாதம் தெரிஞ்சிடும். பாஜகவில் வந்து தேசிய மற்றும் மாநில அளவில் நிர்வாகிகள்லாம் மாறுவாங்க. அப்போ இவரோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிடும்.